ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த சாப்டரில் இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எனது வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, அதாவது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், எனி டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First question, the measurement of larger distance is done by என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய லார்ஜர் டிஸ்டன்ஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கேல் மெத்தட், செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் மெத்தட், தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெத்தட், ஃபோர்த் ஒன்று பொசிஷன் மெத்தட்ஸ். ஸோ இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மீட்டர் ஸ்கேல் இது வந்து ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். பேரலாக்ஸ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் டிஸ்டன்ஸு லைக் எர்த் டு மூன், மூன் டு சன், பிளானட்ஸ் இதை பற்றி நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நமக்கு பேரலாக்ஸ் மெத்தட். டிஸ்டன்ஸ் மெத்தட் இதோட ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். பொசிஷன் மெத்தட் ஆல்சோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். ஸோ லார்ஜர் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக்ஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். IST அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் லிங்க்டு டு a set of atomic clocks. ஸோ த நம்பர் ஆஃப் கிளாக்ஸ் ஆர், ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கிளாக்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எத்தனை கிளாக்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2, மூணாவது பார்த்தீங்கன்னா 3, நாலாவது வந்து 4. ஸோ ஐஎஸ்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் அ நம்பர் ஆஃப் கிளாக்ஸ், எத்தனை கிளாக்ஸோட லிங்க் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர், 4. Okay, next question. Suppose a through value of certain length is near 3.57 centimeter. Student took 3 readings. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 1 மீட்டர் ஸ்கேலாக இருக்கட்டும், ஸோ 1 மீட்டர் லென்த்து கூட ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அதோடைய வேல்யூ அப்ராக்சிமேட் என்ன கொடுத்துருக்காங்க, 3.57 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்தோடைய மெஷர் பண்ணும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர் பண்ணுறனாப்புல 3 டைம் ரீடிங் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க, 3 டைம் டிஃப்ரெண்ட் ஸ்கேலை வச்சு ரீடிங் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ரீடிங் கிடைக்குது. 3 ரீடிங் கிடைக்கும்போது வந்து அது வந்து எது பெர்ஃபெக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 3.5 சென்டிமீட்டர் யூசிங் 0.1 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஸ்கேல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.38 சென்டிமீட்டர் யூசிங் 0.01 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஸ்கேல். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.372 சென்டிமீட்டர் யூசிங் 0.01 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஸ்கேல். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீடிங் வந்து 3 எடுக்கிறாங்க, 3 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இஸ் மோர் அக்யூரேட், என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் மோர் அக்யூரேட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இஸ் மோர் அக்யூரேட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இஸ் மோர் அக்யூரேட். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் 1 and 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து 3 மெஷர்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3 ரெசல்யூஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எது பெஸ்ட்னு கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 3.5 சென்டிமீட்டர் யூசிங் 0.1 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஸ்கேல், இது பெர்ஃபெக்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. ரெசல்யூஷன் வந்து கரெக்டான வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ராங். செகண்ட் இஸ் மோர் அக்யூரேட் இஸ் ராங். செகண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருக்குது, லீஸ்ட் கவுண்டோட கம்பேர் பண்ணி தான் எடுக்க முடியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.338 அப்ராக்சிமேட்லி ராங். ஓகேங்களா, இது வந்து ராங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 தான் இருக்குது, அதனால் வந்து 3.38 வந்து ராங். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இஸ் மோர் ப்ரெசிசிவ். ஸோ கரெக்ட் தான், இதுவும் கூட கரெக்ட் தான். 3.372 சென்டிமீட்டர் யூசிங் 0.01 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் ஸ்கேல். ஸோ இதுவும் கூட கரெக்ட் தான் ஆன்சர். ஸோ 1 and 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் 1 and 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which error is associated with the resolution of the instrument? என்ன கொடுத்துருக்காங்க, எந்த எரர் வந்து ரெசல்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர், செகண்ட் ஒன் ரேண்டம் எரர், தேர்ட் ஒன் லீஸ்ட் கவுண்ட் எரர், ஃபோர்த் ஆல் ஆஃப் திஸ் அபோவ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து தொடர்புடையது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் எரர். நமக்கு வந்து தேர்ட் ஒன் லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல். என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் டைம் இன்டர்வல் மெத்தடில் கேட்டுக்கிறாங்க. எந்த டைம் இன்டர்வல் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் இயர், செகண்ட் ஒன் ஏஜ் ஆஃப் த எகிப்ட் பிரமிட், தேர்ட் ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன்,
ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் ஃப்ரம் லைட் ஃப்ரம் த சன் டு த எர்த். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபோர்த்தில் நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஒன் ட்ராவல் டைம் ஃப்ரம் த லைட் ஃப்ரம் த சன் டு த எர்த், எல்லாத்தையும் விட இதுதான் வந்து கம்மியானது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் த எர்த், இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன், தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் த எகிப்ட் பிரமிட். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்டர். ஓகேங்களா, 1 2 3 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராவல் டைம் ஃப்ரம் த லைட் ஃப்ரம் த சன் டு தி எர்த், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் த எர்த், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் ஸ்பேன், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த எகிப்ட் பிரமிட். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An optical microscope cannot resolve the particles with size smaller than, எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க, ஸ்மாலர் தன் கேட்டிருக்கிறாங்க. த பார்ட்டிக்கல் cannot resolve, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எது பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஆம்ஸ்ட்ராங் டு த 7000 ஆம்ஸ்ட்ராங் தான். அதுக்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆம்ஸ்ட்ராங், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஆம்ஸ்ட்ராங், தேர்ட் பார்த்தீங்கன்னா 6,000 ஆம்ஸ்ட்ராங், ஃபோர்த் வந்து 3,000 ஆம்ஸ்ட்ராங். ஸோ நமக்கு வந்து விசிபிள் ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4,000 ஆம்ஸ்ட்ராங் டு த 7,000 ஆம்ஸ்ட்ராங். அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர், 3,000 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் இன்கரெக்ட் கேட்டிருக்கிறாங்க. நம்ம கொஸ்டின்ஸில் வந்து மறக்கக்கூடாது, எது கரெக்ட்னு கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0.0690004 ஹேஸ் 4 நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஸோ 4 நம்பர் வந்து கரெக்ட் தான். நமக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ வந்து ட்ரைலிங் 0 வந்து நமக்கு வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 இது வந்து கரெக்டான ஆன்சர் தான், இன்கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா 0.6900 ஹேஸ் 4 நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுவும் கரெக்ட் தான். நமக்கு வந்து 1 2 3 கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு வந்து இதுவும் கரெக்டான ஆன்சர். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6.900 ஹேஸ் 2 நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், தப்பு. நமக்கு வந்து லாஸ்ட் 0வையும் வந்து எடுத்துக்கிடணும். அதனால் வந்து இது வந்து இன்கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் இஸ் த இன்கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 6.900 kg ஹேஸ் 4 சிக்னிஃபிகன்ட் நம்பர், இது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அப்போனா எது ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து தேர்ட் ஆன்சர். ஓகே, 6.900 has 2 number of significant figure. Third one is the incorrect answer. Okay, next question. Which of the following measurement is most precious? என்ன கேட்டிருக்காங்க, precious value கேட்டிருக்காங்க. The first one பார்த்தீங்க அப்படின்னா 6.00 millimeter, second one பார்த்தீங்கன்னா 6.00 centimeter, third பார்த்தீங்கன்னா 6.00 meter, fourth one பார்த்தீங்க அப்படின்னா 6.00 கிலோமீட்டர். நமக்கு வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.00 மில்லிமீட்டர். இதுதான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர். மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டாக ப்ரிசைஸ் வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டிவைஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த மாஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ். என்ன கேட்டுக்கிறாங்க, எந்த டிவைஸ் வந்து மெஷர் பண்ண மாஸ் ஆஃப் த ஆட்டமை மெஷர் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் மாலிகுலையும் மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோனோமீட்டர், செகண்ட் ஒன் ஸ்பெக்ட்ரோமீட்டர், தேர்ட் ஒன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், ஃபோர்த் ஒன் அனிமோமீட்டர். ஸோ 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மெஷரிங் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் என்ன டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைம் மெஷரிங் த டிவைஸ் இஸ் மோஸ்ட் ப்ரிசியஸ்? எனக்கு பெர்ஃபெக்டாக கேட்டுக்கிறாங்க. ஸோ மெஷரிங் டிவைஸில் வந்து எந்த டிவைஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ வால் கிளாக், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாப் கிளாக், தேர்ட் டிஜிட்டல் வாட்ச், ஃபோர்த் ஒன் அண்ட் அட்டாமிக் கிளாக். ஸோ 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக். Okay, next question. We have different unit for same physical quantity because same physical quantity. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா we have the different unit for same physical quantity because same physical quantity. different unit இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கேட்டுக்கிறாங்க. The first one பார்த்தீங்கன்னா is measured by the different instrument. Second பார்த்தீங்கன்னா it is measured by the different method. Third பார்த்தீங்கன்னா is measured with different significant number. Fourth one பார்த்தீங்கன்னா is measured with different order of the quantity. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு? ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட் ஃப்ரம் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பிகாஸ் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4th ஒன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர்.
fourth one is a perfect answer. So measured with different order of quantity. Okay, next question. The previous definition of the SI நம்ம சொல்லும்போது வந்து system of unit. 1 kilogram is equal to the mass of international prototype of kilogram. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா SI system மெத்தடில் 1 kilogram பார்த்தீங்க அப்படின்னா 1 kg 1 kilogram வந்து ஈக்குவல் பண்ணக்கூடிய ப்ரோட்டோடைப்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோட்டோடைப் கிலோகிராம் வந்து என்ன மெட்டீரியல்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ பிளாட்டினம் இரேடியம் அலாய் ஸ்பியர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளாட்டினம் சிலிண்டர். தேர்ட் பார்த்தீங்கன்னா இரேடியம் ஸ்பியர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரேடியம் அலாய் சிலிண்டர். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ப்ரோட்டோடைப் ஆஃப் கிலோகிராம். இது ஈக்குவல் பண்ணக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்த் ஒன் ஏ பிளாட்டினம் இரேடியம் அலாய் சிலிண்டர் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். Okay, next question. Which type of error influence of the accuracy of a larger number of measurement result? என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசியாக இருக்கும் லார்ஜர் நம்பர் கூட மெஷர் பண்ணக்கூடியா இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் எரர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் ரேண்டம் அண்ட் சிஸ்டமேட்டிக் எரர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் அபோவ். இதில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர் தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர். So second one is a perfect answer. Okay, next question. A light year is என்ன கேட்டிருக்காங்க ஒரு லைட் இயரை பற்றி கேட்டுக்கிறாங்க. லைட் இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லைட் இஸ் எமிட்டட் பை த சன் இன் 1 year. ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் ஃப்ரம் சன் டு த எர்த். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் த ஸ்பேஸ் இன் 1 year. நம்ம ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பை த எர்த் கோஸ் டு ஒன்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ இதில் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இயர் அப்படின்னாலே நமக்கு வந்து எடுத்துக்கணும் எது ஆன்சர் கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ராங் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ராங் ஆன்சர். டைம் டேக்கன் பை த லைட் ட்ராவல் டு ஃப்ரம் த சன் டு இயர் இது வந்து ராங் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் த ஸ்பேஸ் இதுவும் ராங் ஆன்சர். ஸோ ஒன் லைட்டர்னா நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் டேக்கன் பை த எர்த் டு கோ ஒன்ஸ் அரவுண்ட் த சன். ஓகேங்களா. த அரவுண்ட் த சன். ஃபோர்த் ஒன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் நீங்களே பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் யூஸ் டு சிம்பிளிஃபை த நியூமரிக்கல் காம்பிடேஷன்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் நீட் நாட் டு பி அ கரெக்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. ஃபோர்த் வந்து சிஸ்டமேட்டிக் யூனிட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 6 ஃபண்டமெண்டல் 6 ஸ்பேஸ் யூனிட்ஸ். என்ன சாரி 6 ஸ்பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன்கரெக்ட்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று தான் இன்கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக் யூனிட் எஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 யூனிட் வரும். ஓகேங்களா. 7 வரும் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து 7 வரும். பேஸ் வந்து நமக்கு 2 வரும். ஓகேங்களா. ஸோ மறக்கக்கூடாது. நமக்கு வந்து ஃபோர்த் ஒன் இஸ் அ ராங் ஆன்சர். Okay, next question. The device used for measuring the mass of atom and molecules. ஸோ என்ன கொடுக்குறாங்க மெஷரிங் த மாஸ் ஆஃப் த ஆட்டமே மாலிகுலர் மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பற்றி கேட்டுருக்காங்க. எது மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ். செகண்ட் வந்து டார்ஸ்லன் பேலன்ஸ். தேர்ட் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேலன்ஸ். இந்த 4 ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். மெஷரிங் த மாஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் பவர் P, surface tension S and Planck constant H are arranged so that the dimension of time, the dimensional formula are in ascending order. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் 3 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொடுத்துருக்க வந்து இதில் டைமென்ஷன் ஆஃப் டைம். ஓகேங்களா. டைமென்ஷன் ஃபார்முலா மெத்தடில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது வந்து அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா நம்ம இன்க்ரீசிங் மெத்தடில் சொல்கிறது, டிசெண்டிங் ஆர்டர்னா டிக்ரீசிங் மெத்தடில் சொல்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஒன்? ஸோ கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PSH, செகண்ட் பார்த்தீங்கன்னா PHS, தேர்ட் பார்த்தீங்கன்னா SPH, ஃபோர்த் ஒன்று SHP. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். பவர், சர்ஃபேஸ் டென்ஷன், பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதுதான் அசெண்டிங் ஆர்டர் மெத்தடில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
Okay, next question. Checking the correctness of equation using the method of dimension is based on. ஸோ நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவில் மாஸ் லென்த் டைம் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு நம்ம வந்து எல்லா ஈக்குவேஷனையும் லெஃப்ட் ரைட் செக் பண்ணுவோம். இது எந்த மெத்தடில் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் சிஸ்டம், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி ஆஃப் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன், ஃபோர்த் வந்து நன் ஆஃப் திஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். Next question, the best method of reducing random error is. என்ன கேட்டிருக்காங்க, எந்த மெத்தட் வந்து ரேண்டம் ரெடியூசிங் ரேண்டம் எரர் வந்து பெர்ஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டு சேஞ்ச் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் த மெஷர்மெண்ட், ஓகேங்களா, சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து டு டேக் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வர் யாராவது ஒரு ஆளை வச்சு வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும், ஹெல்ப் பண்ணி மெத்தட் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் மெனி டைம்ஸ் அண்ட் டு டேக் அவரேஜ் ரிசல்ட். ஸோ எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து 3 trials 4 trials தான் எடுக்கணும். எடுக்கும்போது வந்து தான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஆவரேஜ் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டான வேல்யூ சூஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து நன் ஆஃப் திஸ். அப்போ இந்த 4மே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ரெடியூசிங் ரேண்டம் எரர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a wrong answer, second one is a wrong answer, third one to repeat the experiment many times and to take the average result. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். நம்ம மெனி டைம்ஸ் எடுக்கலாம், மினிமம் 5 trials நம்ம வந்து எடுக்கணும். அதுலேருந்து அவரேஜ் ரிசல்ட் பார்க்கும்போது தான் நம்ம பெர்ஃபெக்ட் வேல்யூக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் ப்ரெசியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் லென்த்? என்ன கேட்டிருக்காங்க, ப்ரெசியஸ் ஆஃப் மோஸ்ட் ப்ரெசியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் த லென்த் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ராட் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் 0.1 cm, செகண்ட் வந்து வெர்னியர் காலிப்பர்ஸ் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் 0.01 cm, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜ் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் 0.01 cm, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு டிசைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஸ்க்ரூ கேஜ் தான். நம்ம ஸ்க்ரூ கேஜ் தான் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து லோ, வெரி 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 லோ, 0.01 cm. ஓகேங்களா, ஸ்க்ரூ கேஜ் ஆஃப் லீஸ்ட் கவுண்ட் இஸ் 0.01 cm. தேர்ட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.